அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள நமது இந்திய தேசிய கொடியை பற்றி பார்க்கலாம். மூவண்ண கொடி நமது தேசிய கொடி. 3 வண்ணங்களும் சம அளவில் கிடைமட்டமாக அமைந்துள்ளன. மேல் பகுதியில் உள்ள காவி நிறம் தைரியத்தையும் தியாகத்தையும் குறிக்கிறது. அதாவது கொடியில் உள்ள மேல் பகுதியில் உள்ள காவி நிறம் தைரியத்தையும் தியாகத்தையும் குறிக்கிறது. கீழ்ப்பகுதியில் உள்ள பச்சை நிறம் செழுமையையும் வளத்தையும் குறிக்கிறது. இடையில் உள்ள வெள்ளை நிறம் நேர்மை, அமைதி மற்றும் தூய்மையை குறிக்கிறது. நடுவில் கருநீல நிறத்தில் அமைந்துள்ள அசோக சக்கரம் அறவழியையும் அமைதியையும் வலியுறுத்துகிறது. நமது தேசிய கொடியின் நீள அகலம் 3:2. மேலும் தேசிய கொடி பற்றிய குறிப்புகளை பார்க்கலாம் பாருங்கள். இந்திய தேசிய கொடியை ஆந்திராவைச் சேர்ந்த பிங்காலி வெங்கையா என்பவர் வடிவமைத்தார். விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தத்தில், அதாவது தற்போது வேலூர் மாவட்டத்தில் நெய்யப்பட்டது. அதாவது விடுதலை இந்தியாவினுடைய முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தத்தில் நெய்யப்பட்டது. இக்கொடியை பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் 15/8/1947 செங்கோட்டையில் ஏற்றினார். இக்கொடி தற்போது சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்துடன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.